Hi friends, எல்லாரும் சுகமாக்கீங்களா? நல்ல சுகம் தானே? ஓகே. இன்றைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷில் சூப்பரான ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிங்க தானே படிக்கிறதுக்கு? ஓகே, அதுக்கு முதல் நீங்கள் கட்டாயம் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. சரியானே? கட்டாயம் நீங்கள் எனக்காக செய்வீங்கன்ட்டு சரி எனக்கு தெரியும். கட்டாயம் செய்யுங்க. சரியா? ஓகே. அடுத்தது இன்றைக்கி ஆங்கிலத்தில் நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீ வருவதுக்குள்ளே அவன் கிளம்பியிருப்பான், நீ சாப்பிட்றதுக்கு இடையில் அவன் ஓடி இருப்பான், நீ பாரத்துக்கு இடையில் அவங்க சமைச்சிப்பாங்க, அடுத்து நம்ம போகிறதுக்கு இடையில் அந்த படம் முடிஞ்சிருக்கும் அல்லது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி, நீ வருவதுக்குள் அவன் போவதற்குள் இவன் பார்ப்பதற்குள் இவன் பேசுவதற்குள் இவன் நடிப்பதற்குள் இப்படியெல்லாம் நம்ம சொல்லணும்ல. இதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? வீடியோக்குள்ளே போவோமா? ஓகே, வாங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம் சொன்னால் ஆங்கிலத்தில் by the time என்ன எப்படி பயன்படுத்துற? by the time என்றா இக்குள் சரி குள் சரி வரும். by the time என்ற வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். by the time என்ற சொல்ல பயன்படுத்த நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? பேச போகிறோம். இதில் ஃபார்முலா நம்ம என்னங்கப்படுத்த நல்லா கவனிச்சு விடுங்களேன். இதில் 2 ஃபெட்டன் ஈகி. சரியா? 2 ஸ்டேட்மெண்ட் ஈகி. முதலாவது இந்த ஸ்டேட்மெண்ட், முதலாவது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட். சரியா பிள்ளைகள்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது ரெண்டாவது. சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பாருங்க, பை த டைம் போட்டீங்களா? ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் போட்டு verb பன் போடணும். சாரி, verb பண்ண நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்ல என்ன செய்யணும்? எஸ் verb நீங்கள் போடணும். எஸ் verb நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, முதலாவது கிளியரா? அதாவது முதலாவது பேட்டர்ன் என்னென்றா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். சாதாரண நிகழ்காலத்தில் தான் பெஸ்ட் இருக்கு. மேலே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுறீங்க, அடுத்து verb அல்லது எஸ் verb போடுறீங்க. இந்த சப்ஜெக்ட் verb எங்கே பயன்படுத்துறதுன்னு சொன்னால், இந்த சப்ஜெக்ட் ஆனது ஐ வந்தால், யூ வந்தால், பி வந்தால், தே வந்தால், அடுத்து புளூரல் நேம் பன்மை பெயர் வந்தால் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இந்த verb பண்ண நீங்க பயன்படுத்துங்க. இந்த s verb இந்த ஒரு வந்தா he வந்தால், she வந்தால், it வந்தால், என்ன it வந்தால், அடுத்து என்ன singular name வந்தா s verb நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. கிளியரா? முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? முதலாவது சென்டென்ஸ் கம்பேர். முதல் பை போடுறீங்க, அடுத்து சப்ஜெக்ட் போடுறீங்க, அடுத்து verb அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆனது ஐ, யூ, பி, தே புளூரல் நேம் பன்மை பெயர் வந்தால் verb போடுறீங்க. இந்த சப்ஜெக்ட் ஆனது ஒருமையில வந்தா he, she, it சிங்குலர் நேம் ஒருமை பெயர்ல வந்தா நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? எஸ் verb பயன்படுத்துங்க. எஸ் verb என்னன்னு? ஒரு verb-ஓட எஸ் சேர்ந்து வருது, ஒரு verb-ஓட es சேர்ந்து வருது, ஒரு verb-ஓட is சேர்ந்து வருது. கிளியரா பிள்ளைகள்? நான் முன்னாள் வீடியோவில் இது சம்பந்தமா நிறைய போட்டியும் பார்த்து கொடுங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது பேட்டை பாருங்க. சப்ஜெக்ட் போடுவீங்க, அடுத்து will have போடுவீங்க. verb 3 என்பது என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb, இறந்த கால வினைமுற்று verb நம்ம பயன்படுது. இது பெரும்பான்மையான verb ed verb தான் பெறுவார். கிளியரா? அதாவது முன்னுக்கு இருக்கிற பேட்டர்ன் பிரசன்ட் டென்ஸ்லயும், பின்னுக்கு இருக்கிற பேட்டர்ன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்லயும், சாரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்லயும் பெறுவார். கிளியரா பிள்ளைகள்? முன்னுக்கு பிரசன்ட் டென்ஸ்லயும், பின்னுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்லயும் பெறுவார். இப்போ நமக்கு இந்த பிரசன்ட் அடுத்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நமக்கு விளங்கலைன்னா அதை விடுங்க, விட்டுட்டு இந்த ஃபார்மட்டை நீங்க பார்த்து கொடுங்க. கிளியரா? ஓகே, இப்போ பாருங்க, நாம் அங்கே போவதற்குள் பாருங்க, பெஸ்ட் உடச்சி போட்டி கனமா போட்டி இருக்கு பாருங்க. நம்ம அங்க போவதற்குள் பெஸ்ட் என்ன போடுவீங்க? பை த டைம். நல்லா பாருங்க, பை த டைம். பை த டைம் போவதற்குள், போறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? கோ.
போறதுக்கு சொல்ல go. யாரு போறதுக்கு நம்ம best subject போடணும். by the time போடுறீங்களா அடுத்த subject போடுங்க. subject என்ன be. now என்ன போறதுக்கு we go. ஏன் இந்த be என்பது subject பாருங்க பன்மையில வந்தா verb பண்ணத நீங்க பயன்படுத்தணும். கிளியரா? அப்ப பாருங்க அப்ப by the time we go நம்ம போவதற்குள்ள by the time we go நம்ம போவதற்குள்ள நம்ம சாப்பிடுறதுக்குள்ள எப்படி சொல்ற by the time we eat நம்ம சாப்பிடுறதுக்குள்ள நம்ம தூங்குறதுக்குள்ள எப்படி சொல்ற by the time we sleep நம்ம தூங்குறதுக்குள்ள நம்ம எழுதுறதுக்குள்ள எப்படி சொல்ற by the time we write நாங்க எழுதுறதுக்குள்ள நம்ம பார்ப்பதுக்குள்ள எப்படி சொல்லலாம் by the time we look or we see நாங்க பார்ப்பதற்குள்ள கிளியரா புள்ளியர் by the time we go நாங்க போறதுக்குள்ள அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள் அப்ப சப்ஜெக்ட் என்ன இரண்டாவது பேட்டர்ன் வருதா இரண்டாவது சென்டென்ஸ் வருதானே முதலாவது சென்டென்ஸ் வரு இரண்டாவது என்ன சப்ஜெக்ட் வரு அவர்கள் they அடுத்து என்ன போடு will have they will have சாப்பிட்டு இருப்பார்கள் சாப்பிடுறதுக்கு என்ன இதுல வேப் பண்ண சாப்பிடுறதுன்னு சொல்ல eat eat past என்ன ate ate past என்ன eaten eaten இந்த eaten verb தான் இந்த verb 3 ன்னு சொல்றேன் அப்ப என்ன போடுவோம் நம்ம விட என்ன போடுவோம் I have eaten சரி eaten அப்ப eaten ன்னு சொல்லி பாருங்க அப்ப பாருங்க சொல்றேன் by the time we go நம்ம போறதுக்குள்ள they will have eaten அவர்கள் சாப்பிட்டுப்பாங்க கிளியரா புள்ளியல் இப்ப கிளியரா இது future perfect futureல தான் நாம பேச போறோம் பாருங்க by the time we go they will have eaten நம்ம போறதுக்குள்ள அவங்க சாப்பிட்டுப்பாங்க கிளியரா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க அவன் போவதற்குள்ள எப்படி எழுதுங்க பாப்போம் அவன் போவதற்குள்ள எப்படி சொல்லுவீங்க by the time அவன் என்ன சொல்லு இங்கிலீஷ்ல he வந்து உங்களுக்கு என்ன தெரியும் s போடும் அப்ப என்ன goes இப்ப கிளியரா இருக்கு உங்களுக்கு கிளியரா பாருங்க by the time he goes அவன் போவதற்குள்ள by the time he goes அவன் போவதற்குள்ள they will have eaten அவர்கள் சாப்பிட்டுப்பாங்க கிளியரா புள்ளியர் ஓகே இரண்டாவது சென்டென்ஸ் பாருங்க மலாய் நீ வருவதற்குள் மலாய் என்ன போடுங்க ஃபர்ஸ்ட் by the time என்ன யாரு நீ அப்ப you பாதிங்க இங்கிலீஷ்ல come by the time you come நீ வருவதற்குள் by the time you come நீ வருவதற்குள் நீ சாப்பிடுறதுக்குள்ள எப்படி சொல்ற by the time you eat நீ சாப்பிடுறதுக்குள்ள நீ வந்து தூங்குறதுக்குள்ள by the time you eat நீ தூங்குறதுக்குள்ள அத நீ வந்து பேசுறதுக்குள்ள எப்படி சொல்ற by the time you speak நீ பேசுறதுக்கு இடையில விளங்குதா அப்ப அதுக்குள்ள நான் என்ன செய்வாங்க அவங்க போய்ப்பாங்க அவங்க சாப்பிட்டுப்பாங்க அடே நான் வருவேன் எப்படி சொல்லலாம் I will come ன்னு சொல்லலாம் மங்களா I will come நீ சொன்ன பாருங்க by the time you come நீ வாரதுக்கு இடையில நான் வருவேன் நீ வாரதுக்குள் நான் வருவேன் நீ வாரதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்னு நம்ம பேசலாம் கிளியரா புரியல ஓகே இத இப்படி பேசலாம் ஃபியூச்சர்ல நீங்க பேசலாம் எப்படி பேசலாம் பாருங்க by the time you come I will come பாருங்க by the time you come I will come நீ வாரதுக்குள்ள நான் வருவேன் அதாவது நீ வருவதற்குள் நான் வருவேன் இப்படி நம்ம பேசலாம் அல்லது என்ன செய்யலாம் பாருங்க அப்ப நீ வருவதற்குள் அவன் போயிருப்பான் he will have நீ வருவதற்குள் அவன் போயிருப்பான் அவனுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல he ரெண்டாவது he will have போயிருப்பான் போறது என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல go go ட past என்ன went ட past என்ன gone அப்ப நம்ம பயன்படுத்துற போக முடியுதா gone
பாருங்க by the time you come he will have gone. அவன் போயிருப்பான். நீ வாரத்துக்கு இடையில அவன் போயிருப்பான். நீ வருவதுக்குள் அவன் போய்ப்பான். நியாயமா போயிடுச்சு. இவ்வளவு நேரமா டைம் வேஸ்ட் பண்றாய். என்ன நீ வாரத்துக்குள்ள அவன் போய்ப்பானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கிளியரா இப்போ உங்களுக்கு கிளியர் ஆக்கி பாருங்கப்பா. ஈஸியா புள்ளே. ஓகே, நம்ம இன்னொரு உதாரணம் வந்து பார்ப்போமா? ஓகே, நோட் பண்ணீங்களா? ஓகே, இப்ப பாருங்க, நான் சொல்றேன் உதாரணம். நீ சமைப்பதற்குள் எப்படி சொல்லுங்க அப்போ? நீ சமைப்பதற்குள் எப்படி சொல்லும்? by the time you cook. நீ சமைப்பதற்குள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. by the time you cook நீ சமைப்பதற்குள். இரண்டாவது நீ டிவி பார்ப்பதற்குள் எப்படி சொல்ற? by the time you watch TV. பாருங்க, by the time you watch TV நீ டிவி பார்ப்பதற்குள். மூணாவது பாருங்க, நடுகிறேன். நீ வந்து படிப்பதற்குள். எப்படி சொல்ற? by the time you study. பாருங்க, சொல்ல மூணு சென்டென்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நீ சமைப்பதற்குள் by the time you cook நீ சமைப்பதற்குள். by the time you watch TV நீ டிவி பார்ப்பதற்குள். by the time you study நீ படிப்பதற்குள். அங்கல பாப்போமா? அதுல குறைய பாப்போம். குறைய பார்க்கிறதுக்கு என்ன சொல்லணும்? subject will have verb 3 நீங்க பயன்படுத்துவீங்க. பாருங்க, by the time you cook நீ சமைப்பதற்குள் அவன் வந்துடுவான். எப்படி சொல்ற? அவன் வந்துடுவான். he will பாருங்க, subject he போட்டீங்க. will have போறீங்க. will have come. ஏன் இதுல present perfect என்ன? come தான். பாருங்க, by the time you cook he will have come. நீ சமைப்பதற்குள்ள அவன் வந்துடுவான். சொல்லுங்க, நீ சமைப்பதற்குள்ள அவன் போய் விடுவான். எப்படி சொல்லுவோம்? he will have gone. என்ன ஒரு past participle சொல்றோம். he will gone. by the time you cook he will gone. நீ சமைப்பதற்குள்ள அவன் போய்ப்பான். நீ சமைச்சிக்கிற இடத்திற்கிடையில அவன் போய்ப்பான். அவன் அர்ஜென்ட் கேஸ்ல வந்துக்கிறான். நீ எவ்வளவு தாமதமா சமைக்கிற அப்படின்னு நம்ம கேட்கற இல்லையா? அது சொல்ல போறாங்க. அப்ப பாருங்க, by the time you cook he will have gone. அவன் போயிருப்பான். நீ சமைப்பதற்கிடையில அவன் தூங்கியிருப்பான். எப்படி சொல்ற? he will have slept. sleep past என்ன? slept. பாருங்க, சொல்றான் நீ சமைப்பதற்குள் அவன் தூங்கியிருப்பான். பாருங்க, by the time you cook he will have slept. நீ சமைப்பதற்குள்ள அவன் தூங்கியிருப்பான். இது இந்த சாப்பாடு சமைச்சதுக்குள்ள விடிஞ்சிரும் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். கிளியரா இல்லையா? by the time you watch நீ பார்ப்பதற்குள்ள எதை பார்ப்பதற்குள்ள? டிவி பார்ப்பதற்குள்ள அவன் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டுப்பான். எப்படி சொல்ற? he will have eaten. பாருங்க, by the time you watch TV நீ டிவி பார்ப்பதற்கிடையில he will have eaten அவன் சாப்பிட்டு இருப்பான். நீ டிவி பார்ப்பதற்கிடையில அவன் ஓடி இருப்பான். எப்படி சொல்ற? he will have run தான் அதுல participle. okay, he will have run அவன் ஓடி இருப்பான்யா. நீ சாப்பிட்டு வார்த்துக்கிடையில அவன் ஓடி இருப்பான்டா அப்படி சொல்ற. கிளியரா?
by the time you study நீ படிப்பதுக்குள்ள உன்னுடைய அம்மா சமைச்சிருப்பா எப்படி சொல்ற excellent எப்படி சொல்ற by the time you study உன்னுடைய அம்மா சமைச்சிருப்பா your mother will have cooked பாருங்க அப்ப இந்த ed verb தான் பெரும்பான்மை வருவா கிளியர் ஆவலையா அப்ப பாருங்க by the time you study your mother will have cooked நீ படிப்பதுக்குள் உங்களோட அம்மா சமைச்சிருப்பா கிளியரா புள்ளியே ஈஸியா இருக்கா அப்ப நாம இந்த சென்டென்ஸ் எல்லாம் அந்த புள்ளியே நம்மளோட லைஃப்ல பிராக்டிக்கலா எடுக்கும்போது தான் ஈஸியாக வந்து இந்த ஆங்கிலம் நமக்கு பேசுறதுக்கு இலகுவா இருக்கும் புள்ளியே நீங்க கட்டாயம் வந்து இந்த நோட்ஸை எழுதி எடுத்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வாங்க நிச்சயமா 100% நீங்க ஆங்கிலம் பேசுவீர் மேல நம்ம 2 உதாரணம் பார்ப்போமா ஓகே ஓகே நான் 2 உதாரணம் சொல்ல பாருங்க ஓகே முதலாவது ஓகே நீ வருவதற்குள் நான் என்னுடைய வேலையை முடிச்சிருப்பேன் எப்படி சொல்ற வெரி குட் எப்படி நீ வருவதற்குள் எப்படி சொல்ற by the time you come by the time you come நீ வருவதற்குள் by the time you come நீ வருவதற்குள் நான் என்னுடைய வேலையை முடிச்சிருப்பேன் எப்படி சொல்ற I will have நான் வேலையை முடிச்சிருப்பேன் I will have finished பாருங்க மொதல்ல சப்ஜெக்ட் அடுத்து வந்து will have அடுத்து verb 3 போறீங்க அடுத்து என்னத்தை முடிப்பேன் அது பொறுத்தவரை ஆப்ஜெக்டிவ் my work பாருங்க by the time you come நீ வருவதற்குள் I will have finished my work என்னுடைய வேலையை நான் முடிச்சிருப்பேன் கிளியரா என்னுடைய அப்பா வருவதற்குள் நான் இந்த வேலையை முடிச்சிருப்பேன் எப்படி சொல்லுவேன் my father by the time my father comes அங்க கம் வர மாட்டா comes s போடுங்க ஏன் my father என்பது ஒருமை அந்த சப்ஜெக்ட் ஒருமைனா verb s verb வரும் அப்ப by the time my father comes I will have finished my work எங்கட அப்பா வருவதற்குள்ள நான் அந்த வேலையை முடிச்சுப்பேன் அந்த முகாமையாளர் அந்த மேனேஜர் வருவதற்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சுப்பேன் அப்படி சொல்லலாம் by the time the manager comes I will have finished my work அந்த மேனேஜர் வார்த்தைகளில என்னோட வேலையை நான் முடிச்சிருப்பேன் கிளியரா புள்ளைகள் ஓகே இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு தேவைப்படுவதற்குள் நான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிப்பேன் உங்களுக்கு தேவைப்படுவதற்குள்ள நான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிப்பேன் தேவைக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல நீட் என்ன தேவை என்ன புள்ளியா தேவை அப்ப பாருங்க by the time you need உங்களுக்கு தேவைப்படுவதற்குள்ள நான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிப்பேன் அது எப்படி சொல்றேன் I will have repaired the car the car பாருங்க சொல்றேன் by the time you need I will have repaired the car உங்களுக்கு தேவைப்படுவதற்குள் நான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிப்பேன் கிளியரா ஓகே அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள் நல்ல கேளுங்க அடுத்த அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள் அவள் அவளுடைய வீட்டு வேலையை என்ன செஞ்சிப்பாள்
முடிச்சிருப்பாள். அவளுடைய வீட்டு வேலையை முடிச்சிருப்பாள். அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள் அவள் அவளுடைய வீட்டு வேலையை முடிச்சிருப்பாள். எப்படி சொல்லுங்க ஆமா? வெரி குட். எப்படி சொல்ற? by the time அவள் வருவதற்குள் என்ன அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள் சரியா அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள் அப்ப by the time her parents come பாருங்க her parents என்ன அவளுடைய பெற்றோர்கள் his parents என்ன அவளுடைய பெற்றோர்கள் their parents அவர்களுடைய பெற்றோர்கள் கிளியரா புள்ளியே your parents உன்னுடைய பெற்றோர்கள் அப்ப by the time her parents come அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள் அவள் அவளுடைய வேலையை முடிச்சிருப்பாள். அப்ப அவள் என்ன சொல்ல she will have finished என்ன அடுத்து வெப் தெரியாத ஒரு வேலை she will have finished her homework. her homework னா அவளுடைய வீட்டு வேலை. கிளியரா பாருங்க பாம். by the time her parents come she will have finished her homework. அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள் அவளுடைய வீட்டு வேலையை அவள் முடிச்சிருப்பாள். கிளியரா புள்ளியல்? அப்ப நம்ம இன்னைக்கு by the time என்று சொல்ல வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் வந்து நம்ம எழுதி பழகினோம். உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களிடம் நான் 2 வினாக்களை வந்து வெட்டி செல்கின்றேன். அந்த 2 வினாக்களையும் கட்டாயம் செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. ஒன்று முதலாவது கேள்வி வெளியே கொடுங்க. முதலாவது நீ அவளுடைய வீட்டுக்கு போவதற்குள் அவள் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாள். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா வீட்டை விட்டு போறதுக்கு லெஃப்ட் கிளம்புற நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்டா கிளம்புற வீட்டை விட்டு போற சரியானே எங்கேயாவது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு சொல்ல லெஃப்ட் போற. அப்ப நீ அவளுடைய வீட்டுக்கு போவதற்குள் நல்லா கேளுங்க. நீ அவளுடைய வீட்டுக்கு போவதற்குள் அவள் அவளுடைய வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாள். முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து என்னன்னு சொன்னா நாம் அங்க போவதற்குள் நல்லா கொஞ்சம் அங்க என்னது தேயா நாம் அங்க போவதற்குள் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். நாம் அங்க போவதற்குள் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த 2 கேள்வியையும் கட்டாயம் செய்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து ஏதாவது இதில் மிஸ்டேக் வந்து விடப்பட்டிருந்தால் கட்டாயம் சுட்டி காட்டுங்க புள்ளியல். ஓகே, இன்றைய பாடம் உங்களுக்கு பூரணமாக விளங்கிக்கும் நினைக்கிறேன். எமது நேரடி வகுப்புகள் பொத்தில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே, இன்றைக்கு உங்களை படித்த விஷயம் எல்லாம் விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கின்றேன். ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத். ஓகே, பாய்.